இந்த படத்துல வோல்கேனோ வந்து பார்த்தீங்கன்னா, எரப்ட் ஆயி அங்க இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பு வந்து பரவிட்டு இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புயல் உருவாக்கி செம்ம வேகமா ஒரு இடத்துக்கு வந்துட்டே இருக்கு. ஃப்ளைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு போலாம்னு சொல்லிட்டு சில பேர் நெனச்சிருப்பாங்க. பட் அந்த சுனாமி பார்த்தீங்கன்னா, அவங்கள தாக்கி சுக்குநூறா சதறி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதுலேருந்து ஒரு 2 பொண்ணுங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு வெளியில பார்த்தீங்கன்னா வராங்க. இது எல்லாமே நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இத நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஏன்னா, இந்த விஷயம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா கணிச்சிருப்பாரு. அதையும் போய் அவரோட ஆஃபீஸ சொல்லியிருப்பாரு. பட் யாருமே ஹீரோ சொல்லித்தரா நம்பவே பார்த்தீங்கன்னா மாட்டாங்க. அவர் கலாய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா விட்டுடுவாங்க. ஹீரோட அண்ணா அந்த ஐலாண்ட்ல தான் இருப்பாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணி அவர பார்த்தீங்கன்னா தப்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்திருப்பாரு. பட் அவங்க ஒய்ஃபும் அவரோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பார்த்தீங்கன்னா பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குது. அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கண்டு பிடிச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. 2 பேருமே வருத்தப்படுறாங்க. நம்ம பொண்ணு பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியல. அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க பொண்ணுமே பார்த்தீங்கன்னா பின்னாடில இருந்து ஓடி வராங்க. இவங்க 3 பேருமே இந்த இடத்துல ஒண்ணு பார்த்தீங்கன்னா சேர்ந்துறாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாவே இருக்காங்க.